ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மினி சமோசா எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மைதா மாவு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்றது முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு எப்படி ரவுண்ட் ஷேப்பில் ஷீட் ரெடி பண்ணுவீங்களோ அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை நாலாக டிவைட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உள்ளுக்கு ஸ்டஃபிங்க்கு பொட்டேட்டோ மசாலா நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் தண்ணி இல்லைனா மைதா ஸ்லரியை தடவிக்கோங்க. அது நல்லா ஒட்டுறதுக்காக அது தடவுறோம். இப்போ ரெண்டு சைடை நல்லா ஷீல் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குதையும் சேர்த்து நல்லா ஷீல் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு மெத்தட் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருச்சு. இதுக்கு நீங்கள் பொட்டேட்டோ மசாலா தான் கண்டிப்பாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆனியன் மசாலா கூட வைக்கலாம். இப்போ இதை ஆயிலில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மினி சமோசாஸ் ரெடி ஆயிடுச்சு.